இன்று ஆண்டின் முதல் இரத்த நிலவு 2026 முழு சந்திர கிரகணம். எப்போது, எப்படி, எங்கு பார்க்கலாம்? டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், விஞ்ஞானம் பிளஸ் ஜோதிடம். நமஸ்காரம் அன்புள்ள மை லைஃப் டிவி பார்வையாளர்களே. இன்று மார்ச் 3, 2026 வானம் ஒரு அற்புத காட்சியை தரப்போகிறது. ஆண்டின் முதல் முழு சந்திர கிரகணம், இரத்த நிலவு, பிளட் மூன். சிவப்பு நிறத்தில் நிலவு முழுவதும் மின்னும் அந்த அழகான காட்சியை இன்று மாலையே பார்க்கலாம். எப்போது தொடங்கும், எங்கு தெளிவாக தெரியும்? வெறும் கண்ணால் பார்க்கலாமா? கர்ப்பிணிகள் என்ன செய்ய வேண்டும், செய்யக்கூடாதவை என்ன? விஞ்ஞான ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் முழு விவரம் இந்த வீடியோவில். இறுதி வரை பாருங்கள். லைக் அண்ட் ஷேர் செய்ய மறக்காதீர்கள். சந்திர கிரகணம் என்றால் என்ன? சூரியன், பூமி, சந்திரன் நேராக ஒரே கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரனை மறைக்கிறது. இதை அம்ப்ரா என்று சொல்வோம். சந்திரன் முழுவதும் பூமியின் நிழலுக்குள் போனால் அதுதான் முழு சந்திர கிரகணம். இப்போது சூரிய ஒளி பூமியின் வளிமண்டலத்தை கடந்து சந்திரனை அடைகிறது. நீல நிற ஒளி சிதறி சிவப்பு நிற ஒளி மட்டும் சந்திரனை அடைகிறது. அதனால்தான் இரத்த நிலவு என்று அழைக்கப்படுகிறது. இன்றைய கிரகணம் மிக சக்தி வாய்ந்தது. முழு நிழல் கட்டம் 58 நிமிடங்கள் நீடிக்கும். இன்றைய நேரங்கள் IST. ஸ்கிரீனில் கிளியர் கிராபிக்ஸ் மற்றும் கிளாக் அனிமேஷன். இந்திய நேரப்படி முழு விவரம். கிரகணம் தொடங்கும் நேரம் பெனம்பிரல் பிளஸ் அம்ப்ரல் தொடக்கம் மதியம் 3:20 மணி. முழு கிரகணம் டோட்டாலிட்டி தொடங்கும் மாலை 4:34 மணி. உச்சநிலை மேக்சிமம் மாலை 5:04 மணி. முழு கிரகணம் முடியும் மாலை 5:33 மணி, 58 நிமிடங்கள். கிரகணம் முழுவதும் முடியும் மாலை 6:48 மணி. இந்தியாவில் எங்கு, எப்படி தெரியும்? வடகிழக்கு மாநிலங்கள் அசாம், அருணாச்சல பிரதேசம், மேற்கு வங்கம், மணிப்பூர், மேகாலயா, அந்தமான் மற்றும் நிக்கோபார் ஆகியவற்றில் முழு கிரகணத்தின் இறுதி கட்டத்தையும் உச்ச நிலையையும் தெளிவாக பார்க்கலாம். உச்சம் மாலை 5:10 முதல் 5:25 வரை சிறப்பாக தெரியும். சென்னை, பெங்களூர், மும்பை, டெல்லி, ஹைதராபாத், கொல்கத்தா உள்ளிட்ட பெரும்பாலான இடங்களில் சந்திரன் உதயமாகும் மாலை 6:20 முதல் 6:30 வரை மட்டுமே. பகுதி கிரகணத்தின் இறுதி நிலை மங்கலான சிவப்பு நிறம் கிழக்கு அடிவானத்தில் தெரியும். சூரியன் மறைந்த பிறகு 10-15 நிமிடங்களில் இரத்த நிலவின் அழகை முழுமையாக ரசிக்கலாம். எப்படி பார்க்கலாம்? சேஃப்டி பிளஸ் டிப்ஸ். வெறும் கண்ணால் பார்க்கலாம். சூரிய கிரகணம் போல் கண்ணாடி தேவையில்லை. பைனாகுலர் அல்லது டெலஸ்கோப் இருந்தால் இன்னும் அழகாக தெரியும். கிழக்கு அடிவானத்தை தேடுங்கள். மேகம் இல்லாத இடத்தில் இருங்கள். போன் கேமராவில் ஜூம் செய்து படமெடுக்கலாம். செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், முக்கிய பகுதி. ஹிந்து ஜோதிடம் மற்றும் பாரம்பரியம் படி செய்யக்கூடாதவை, டோன்ட்ஸ். கிரகண நேரத்தில் 3:20 மணி முதல் 6:48 மணி வரை சாப்பிடவோ குடிக்கவோ சமைக்கவோ கூடாது. கர்ப்பிணிகள் வெளியே வரவேண்டாம். கத்தி, கத்தரிக்கோல், ஊசி போன்ற கூர்மையான பொருட்களை தொட வேண்டாம். வீட்டுக்குள் இருங்கள். புதிய வேலை, பயணம், முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். தூக்கம், எண்ணெய் மசாஜ், முடி வெட்டுதல், பல் துலக்குதல் போன்றவை தவிர்க்கவும். இரும்பு பாத்திரங்களில் சாப்பிட வேண்டாம். செய்ய வேண்டியவை, டூஸ். மந்திர ஜபம். ஓம் சந்திராய நமஹா, விஷ்ணு சஹஸ்ரநாமம், ராமாயணம், பகவத்கீதை படியுங்கள். வீட்டில் துளசி இலை அல்லது வெள்ளி நாணயம் வைத்திருங்கள்.
கிரகணம் முடிந்தவுடன் குளியல் செய்யுங்கள். கொஞ்சம் கங்காஜல் கலந்து குளித்தால் சிறப்பு. புதிய உணவு சமைத்து சாப்பிடுங்கள். மகம், பூரம், உத்திரம், பரணி, பூராடம் நட்சத்திரக்காரர்கள் கிரகணத்திற்குப் பிறகு சாந்தி செய்து கொள்ளுங்கள். கோவிலில் அபிஷேகம் சிறப்பு. குறிப்பு: விஞ்ஞான ரீதியாக எந்த தீங்கும் இல்லை, ஆனால் பாரம்பரியம் நம்மை ஆன்மீக ரீதியாக பாதுகாக்கிறது. ஜோதிட முக்கியத்துவம் + ஹோலி கனெக்ஷன். இந்த கிரகணம் ஹோலி பண்டிகைக்கு முன்பு வருவது சிறப்பு. பழைய கர்மாக்களை விட்டுவிட்டு புதிய தொடக்கத்திற்கு உகந்த நேரம். கேது கிரகஸ்த கிரகணம் என்பதால் சில ராசிகளுக்குச் சவால்களும் சிலருக்கு பெரும் மாற்றங்களும் வரலாம். விரிவான ராசி பலன் அடுத்த வீடியோவில். இன்று மாலை 6:20 மணிக்கு கிழக்கு பக்கம் பாருங்கள். இரத்த நிலவை ரசியுங்கள். உங்கள் நகரத்தில் எப்படி தெரிந்தது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் அழுத்துங்கள், ஷேர் செய்யுங்கள். மை லைஃப் டிவி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகான் அழுத்துங்கள். அடுத்த வீடியோவில் ராசி பலனுடன் சந்திப்போம். ஓம் சந்திராய நமஹா. நன்றி, வணக்கம்.